ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாம் தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த சத்தா சகரம் எல்லாம் தத்தாளுக்கு வாழ வேண்டும் அல்லவா? கூட்டங்கள் பேசாதே, அண்டைகளை காத்திருக்க வெறி நாய் போல் சும்மா கொலைக்காதே, அகத்தியம் அழிக்காமல் பார்க்க மாட்டேன். சாமத்துடன் வாழ பார்க்கலாம். அடே தடி மடின அட வாயிடால் பேச பேய்கள் நாய்கள் பின்பட ஏதும் உண்டு. வாயிடால் நெருப்பை கற்க மந்திரக்கார உன்னை தாய் தந்த யார் பெற்ற பிள்ளையோடு
அவங்க அங்க இருக்கிற பசங்க நான் சொல்றேன். பின்னாடி போடா, பின்னாடி போங்கடா. ஏன்டா இப்படி பண்ற? பிள்ளை ஆனால் தன் சமத்தினை அறிய மாட்டான். கண்ணை தீபடி கொட்ட வீண்மை பேச உன்னை அந்த சேர் எத்தனோட தம்பி, அந்த சேர் எத்தனோட தம்பி. நவரா தம்பி, நவருவா நவரு. தம்பி நவருடா. பரம கடவுளானவர் யோசித்து பார்த்தார். இப்பேற்பட்ட 32 கரங்களும் படைகளுடன் புறப்பட்டு வருகிறானே, கண்ணில் தீப்பொறி பறிக்கின்றது. இவரோடு நாம் எப்படி சில வார்த்தைகளை ஆடுவதென்று சூப்பரா தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானை அழைத்து, அப்பா, உன் தம்பியாகிய வீரபத்திரன் அகோர கோபத்தோடு வருகிறான். அவன் இடத்திலே முன்னாலே நீ சென்று சில வார்த்தைகளை ஆடினால் அவனுக்கு கோபம் தணிந்த பிறகு என்னிடம் வருந்தும் என்று சொல்ல, அந்த பெருமுத்து சாமியானவர் விநாயகர் பெருமானை கண்டு ஏதென்று இந்த கற்பனை
ஆனால் கேளும் விநாயகர் மூர்த்தி உன்னோடு இப்போ உன்னை வேண்டுகின்றேன். எப்படி என்றால் இது தட்சிணாமூர்த்தியில் தட்சிணாகப்பட்டவன் அகம் கொண்டு அழம் கொண்டு என்னுடைய தந்தையான ஈஸ்வரனை பாட்டி வதக்க அகம் கொண்டிருந்த அந்த தட்சகனாகப்பட்டவர் ஏங்க செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் என் தந்தையாளர் பார்த்தார். என்னை ஒரு துளி வாமத்தில் உறுப்பினர் செய்து ஆஹா இவ்வுலகத்தில் இந்த தட்சகனாகப்பட்டவன் அகம் கொண்டவன், ஆனாரம் கொண்டவன், பலம் கொண்டவன், இவனை விட்டால் இவ்வுலகமே அழிந்துவிடும். இவனை விட என்னை ஒரு துளி காமத்தால் உருவாக்கி விழுகிவிட அந்த நேரத்தில் வீரனாகவும் வீரபத்திரனாகவும் அகோரபத்திரனாகவும் நான் உற்பனமாகி இந்த திக்குப்பாளர்களும் அஷ்ட தேவர் மூவரையும் பதம் செய்து வந்தேன். அந்த நேரத்தில் தட்சகனாகப்பட்டவன் என் தந்தையை அழைக்க வேண்டும் என்று ஒரு முட்டையாக செய்தான் அல்லவா, அவனை லேச விடப்படாது. அப்படி என்று என் கோபம் இறைத்து அவனை ஒரே வெட்டி அவனை தலை வேறாகவும் உண்ட வேறாகவும் தனித்தனி ஆகிவிட்டேன். அந்த நேரத்தில் முண்டமாகப்பட்ட தலையாகப்பட்டது ஓடி ஒளிந்து விட்டது. முண்டமாகப்பட்டது துள்ளி குதிக்கின்றது. என்னை காக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை காக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், உன் பாதமே கதி என்று நான் இருக்கின்றேன் என்று ஒரு முட்டாக அது அழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அதை எழுப்ப வேண்டும் என்றான். அது ஏய்ப்ப வேண்டும். அப்படி என்று இந்த தேவரும் இந்த 8 திக்கு பாலகரும் உன்னுடைய தொந்தில் இருக்கின்றார்கள். அவரை ஏய்ப்ப வேண்டும் என்றால் உன்னை தோத்திரம் செய்தேன். இதுதான் உண்மை. என் தோத்திரத்தை மெச்சி என்னை காத்திருக்க வேண்டும். உன்னோட உயிர் இருக்கக்கூடிய தொந்திகள் எல்லாம் ஏய்ப்ப அனுப்ப வேண்டும். விநாயகர் மூர்த்தியே சாமியானவர் விநாயகர் பெருமானை கண்டு நமஸ்காரம் என்று சேவித்து, அப்பா நீ யாருடைய பிள்ளை அப்படி என்று கேட்கும் போது, நானோ சிவபெருமானுடைய பிள்ளை என்று வீரபுத்திரசாமி சொல்ல, பிறகு நீ யாருடைய பிள்ளை என்று வீரபுத்திரசாமி கேட்கும் போது, விநாயகர் பெருமானானவர் நானோ சிவபெருமானுடைய பிள்ளை அப்படி என்று சொல்லும் போது, விநாயகர் பெருமானானவர் கைக்கிளிக்கு என்று சிரித்தார். அப்படி சிரித்த போது வீரபுத்திரசாமிக்கு சற்று கோபம் தணிந்தது. கோபம் தணிந்த பிறகு கைலாயில் சென்று தந்தையை கண்டு, தந்தையே நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் தேவர் மூவர் யாவற்றமானவர்களை மடித்து விட்டேன். இதை ஜெயச்சேஜ் வந்து உன்னிடம் அறிக்கை தெரிவிக்கின்றேன் அப்படி என்று சொல்லும் போது பரம கடவுளானவர் சற்று யோசித்து பார்த்தார். அப்பா இது ஒரு சின்ன அல்ப சௌகாசத்திற்காக தேவர் மூவர் யாவற்றமானவர்கள் மடிந்து இந்த உலகத்தில் நாம் இருவரும் இருந்து என்ன செய்ய போகிறோம்? ஆகையால மீண்டும் நீ சென்று அவரவரை எழுப்பி அவரவர் பதவிக்கு அவரவர் வேலையை செய்யட்டும், எழுப்பி விடு அப்படி என்று தெரிவித்தார். இந்த வார்த்தையை கேட்டு வீரபுத்திரசாமியானவர் தட்சிணாபுரி வந்தார். தட்சிணாபுரி வந்து அந்த ஈஸ்வரியானது தட்சகனாகப்பட்டவன் யாகத்தை செய்யும் போது அந்த ஈஸ்வரியானது யாகத்திலே விழுந்து மடிந்து விட்டது. அந்த சாம்பலை கூட்டி ஒரு பாவையாக செய்து 4 சதுரை வீடு கட்டி நரபலி கதிபலி என்று சொல்லக்கூடிய 3 ஆவணங்களையும் கொடுத்து தேவர் மூவர் யாவற்றமானவர்களை எழுப்பி தூங்கி எழுந்தது போல கையை காலை உதவி எழுந்தார்கள். அப்படி எழுந்த போது ஒரு உடல் மட்டும் துள்ளி கொண்டு கிடைக்கின்றது. இது யாருடைய உடலாக இருக்கும் என்று அங்க இருக்கக்கூடிய தேவர்களை கேட்கும் போது இதுதான் தட்சனுடைய உடல் துள்ளி கொண்டு கிடைக்கின்றது அப்படி என்று தெரிவித்தார். அப்போ அந்த தட்சனுடைய தலை வீரபுத்திரசாமியானவர் மீண்டும் கைலாயில் சென்று, தந்தையே நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் தேவர் மூவர் யாவற்றமானவர்களை எழுப்பி விட்டேன். தூங்கி எழுந்தது போல கையை காலை உதவி எழுதி விட்டார்கள். தட்சனுடைய உடல் மட்டும் துள்ளி கொண்டு கிடைக்கின்றது. எப்படி எழுப்புவது அப்படி என்று கேட்டார். அப்பா அந்த தட்சகன் தான் எனக்கு எதிரி. ஆகையால அவனை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அவமரியாதை செய்ததாக இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி, நீ என்ன வீரமல்லாபுரி என்று சொல்லக்கூடிய வீரமல்லாபுரியில் ஆண்டு வரக்கூடிய வீரமல்ல கவுண்டர் இருக்கின்றார். அங்கே சென்று குறும்பர் என்ற ஒரு ஜாதி மகனாக இருக்கிறார்கள். அவரிடத்திலே ஒரு ஆட்டுக்கடாயை கொண்டு வந்து மனித உடலாகவும் தலையோ ஆட்டுக்கடா தலை வைத்து அவனை உயிர் எழுப்பி விடு, ஒரு அவமரியாதை செய்ததாக இருக்கட்டும் அப்படி என்று பரம கடவுளானவர் வீரபுத்திரசாமியிடம் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டு தேவர் மூவர் யாவற்றமானவர்களும் இந்த ஆட்டுக்கடாயை யார் சென்றால் கொண்டு வர முடியும் அப்படி என்று எல்லாரும் யோசித்து பார்த்தார்கள். அப்போது தேவர் மூவர் யாவற்றமானவர்களும் யாரு சென்றாலும் ஆட்டுக்கடாயை கொண்டு வர முடியவில்லை. வீரபுத்திரசாமி நேராக சென்றால் கொண்டு வரலாம் அப்படி என்று சொல்ல, அந்த வீரபுத்திரசாமியானவர் வீரமல்லாபுரியை நாடி செல்ல
வீரமுத்துசாமியானவர் வீரமல்லாபுரி நாடி செல்ல வீரமல்லாபுரி ஆண்டு வரக்கூடிய வீரமல்ல கவுண்டன் தர்பார் அன்னவரால் கதை தொடரும். ஆனால் தோயமார்களா இத்தகைய சமயம் பண்ண வாங்கினேன் எப்படி என்றால் கைலாயமே கோயிலாகிட்டு இருக்கும். 2011 நேரத்தில் படைத்த பரம கடவுள் இருக்கின்றது அல்லவா, அண்ணவருக்கு முதல் வாழ்க்கால காக்கக்கூடிய நந்திகேஸ்வரன் மட்டுமில்லாமல் இந்த கைலாயத்தில் சிவபெருமான் எப்படி தந்தைக்கு எப்படி தெரிவித்தார், எனக்கு முன்பதாக வரம்பளிக்கக்கூடியது உனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படி என்று என் பரமசிவன் தந்தையாரிடம் தெரிவிக்க என் தந்தையார் சேமர் கொண்டு கைலாயத்தில் காவல் காத்திருக்கும் சமயத்தில் பரமக்கடவுள் காவல் காக்க வேண்டும் என்று அவர் வரமளித்து விட்டு அவரோ கைலாயத்தில் அமர்ந்து உள்ளார். அப்படி தந்தையாக தந்தை அமைத்து நாங்கள் இரு பிள்ளைகள், ஒரு பிள்ளை இளைய பிள்ளை. அப்படி உலகத்தில் வீரமல்லாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வீரமல்லாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வீரமல கவுண்டன் என்றும் ஆட்டு மந்தைகளுக்கு தலைவனாகவும் என்னுடைய நாமமே இருந்தார். அப்படி இருக்க இன்னும் தெரிவிக்கின்றது. எப்படி என்றால் இந்த வீரமல்லாபுரி பட்டணத்தில் தேர் திருவையா என்று சொல்லக்கூடிய யாரு வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் ஜனாமாதான் அவருடைய வேசகத்தோடு எடுத்துக் கொடுப்பது அவனுக்கு பழக்கம். குற்றம் செய்து விட்டாலும் எங்களுடைய பழக்கம் அவருடைய பழக்கத்திலிருந்தே ஒதுக்கி பழக்கம் பழக்கம். அப்படி என்றால் ஒதுக்க விட்டுணும். ஒரு தவறு செய்யணும் அவர் ஒதுக்கி விட்டுணும். எப்படி என்றால் காலையில் 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த கம்பெனி எடுத்து போட்டு அந்த பஞ்சாயத்துல கட்டுப்படலாக்கா எங்களுடைய குல வழக்கத்துல இருந்தே நீக்கி விடுவோம். ஆமா, அப்படியாப்பட்ட வீரமல்லாபுரி
எப்படிலாம் இருக்கு தெரியுமா? அந்த நாள் அப்படி பெருமனாறு பட்டணத்தில் எங்கள் அண்டி வந்தவர்களுக்கு பால் படுக்கை அடையாளி தந்து தருவது எங்களுடைய பழக்கம். ஆமா 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 வாஸ்தவம். சொல்லக்கூடிய 4 வாரம் எது கடல் இல்ல மாட்டீங்க. இந்த கோலம் இருக்கு. பாப்பாரங்களால செட்டி பழையாசி பள்ளம் தின்னும் பாப்பாரன் வேளாளர் செட்டி கல்லன் வம்பன் தும்பன் இப்படி சொல்லக்கூடிய காக்கும் மல்லனாகவும் வீரமாக்கொண்டனாகவும் ஆனால் எங்களை நாடி வந்ததற்கு எதை கேட்டதில்லை என்று சொல்லாமல் தலையார் படுக்க தலையார் படுக்க தலையார் உயரம் எல்லாம் கொடுப்பீங்க அலையாணி படுக்க அற அனைத்து கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துவது எங்களோட குழந்தைக்கும் பெருமை எடுத்து. ஆமா, ஏன்னா அவங்க தேடி வந்துட்டாங்கனாக்கா நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது சரி இல்ல நம்ம இருந்து இல்லைன்னு சொல்ல தப்பு. சாப்பாடு போட்டு படுக்க தலைகாணி கொடுத்து கேட்டது உபகாரிக்கக்கூடிய ஜாதி பழக்கம். சரி கவுண்டரா, இந்த கலியோகத்துல படிச்சுட்டு வெள்ளை ஜல்லினா உட்காந்துருக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, பேண்ட் சட்டை போட்டுக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி கம்பளி போட்டு தோல்ல பண கட்டிய மாட்டீங்க, இந்த வெயில்ல இந்த வேலைலாம் அலையிறீங்க, என்ன காரணம்? யாரால வந்தது? பரம்பரை இது வயர்ல ஒட்டுக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறேன். மக்கள் மன போக ஐயா சிறிய தந்திட்ட சாபத்தால் வாடியனது உத்தந்த படி ஆசிரியர் எப்படின்னு கேக்குறேன். எதுவுமே கிடையாது. எங்களுடைய தலைவிதி எப்படி என்றால், முன்னொரு காலத்தில் தட்சிணாகப்பட்டவர் உமா பார்வதியை அகோரமான ஒரு தபத்தை செய்து உமா பார்வதி மகளாக பிறந்தது. அப்படி பிறந்த போது அந்த பரம கடவுளுக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுத்தார். யாரு? தட்சணம். அப்படி செய்து கொடுத்து 30 வந்தா கட் பண்ணி திருமணத்தை முடிச்சு தட்சிணாகப்பட்டவர் மகனை பார்க்க வேண்டும் என்று ஏறிச்சு. அது அப்படி ஏறி அந்த சமயத்தில் எனது தந்தையாகிய நந்தீஸ்வரனை அழைத்து, அப்பா எனக்கோ வேர்வை அதிகமாக இருக்கிறது, இந்த சபையை விலைக்கு நீ ஒவ்வொருவராக அனுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார். என் தந்தையானவர் என்ன செய்தார்? சபையை விலைக்கு ஒவ்வொருவராக வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சபையை விளக்கினார். அந்த சமயம் தட்சிணாகப்பட்டவர் தேவரோடு தேவராக ஒன்றாக சேர்ந்து அந்த சபையை வந்திருந்தார். அது எப்படி என்றால், அது அந்த திருமணத்தை பார்ப்பதற்கு என் தந்தை சென்றார். அப்படி சென்ற போது தட்சிணாகப்பட்டவன் அடே மாட இங்க என்ன வேலை உனக்கு இந்த சபையில் அப்படி என்று கபால ஓடு அவன் ஏறக்கூடிய வாகனம் ஒரு மாடு. இந்த நேர் சபையில் யாரா இருப்பார் என்று அன்று அவன் என்னை திட்டி அவமானம் செய்து அசிங்கப்படுத்தி விட்டான் தந்தை. அந்த தேவரின் சபையில் அசிங்கப்படுத்தி விட்டான். ஆஹா, அந்த தட்சணாகப்பட்டவன் நம்மளை அவமானம் செய்து விட்டான். இதே இந்த தேவரின் சபையில் தட்சணாகப்பட்ட தன் மகளை எட்டி விட்டான். அவனையும் அடுத்து அவமானம் செய்து விட்டேன். அப்படி அவமானம் செய்த தட்சகன் அடிப்பட்டம் கோபம் கொண்டு
நீ நேரத்தில் அடுத்த அவமரியாதை செய்தபடியால் நீ மக்கள் அவமரியாதைப்படக்கூடாது சாபம் கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் சாபம் பெற்ற தந்தையானவர் மாடி வருகை வைக்க நானும் சமயனும் இருவரும் 96 பெண் பிள்ளைகளும் தந்தையோடு காலம் எடுத்து வந்தோம். அந்த நேரத்தில் தந்தையானவர் தமிழாக சில புத்திமதிகளை தெரிவித்து அவர் தெரிவித்தார். பக்கத்திலே நட்சத்திரத்தில் இருக்க அந்த நேரத்தில் என் தந்தையாக நந்திதேவருக்கு என் சமையன் மேல் கோபம் கொண்டு சண்டாள பயிலே அடே குளத்தை கிடக்க போடாத காம்பே அடே சண்டாள பயிலே நீ குழப்பமிட வாழக்கடவு என்று சாபம் கொடுத்து விட்டார். இந்த தாய்வழி கலைவாடி சென்றபடியால் கண்ணனர் குலத்திலே சென்று கோவிலெங்கும் பூஜாத்துள்ளாக இருக்கு கடவுளை. ஆமா, அப்படி சாபத்தை கொடுத்து விட்டார். பிறகு என் சமையல் அப்படி செய்ய என் தந்தையாக பார்த்தார். மூத்த பிள்ளைதான் இவர் தவறு செய்து விட்டானே, இளைய பிள்ளையால் அழைத்து சில புத்திமலை புகட்ட வேண்டும், கல்வி சாமத்து பாடங்களை கத்து தர வேண்டும் என்று என் அழைக்க நான் என்ன செய்தேன், நான் தந்தையை அழைத்து கல்விசாலை செல்ல வேண்டும், பாடம் கற்றுக்க வேண்டும் அழைத்தார். பாடம் கற்றுக்கல, கல்விசாலை போகல, மலையாளம் சென்று பல பல வித்தைகளை கற்றுக்கொண்டு குட்டி சேட்டான கொண்டு வந்தேன் தந்தையிடம். அவர் கல்வி ஆரம்பிச்சிட்டாரு, நான் கஷ்டப்படுறதை கற்றுக்க காட்டல இல்லையா அப்படி என்று. ஆஹா, நம்ம அப்பா தானே, அவர் என்ன போசிக்குவாரு அப்படி என்று தந்தையே இதோ பார்த்தாயா, நான் கள்ளிச்சாலை செல்லவில்லை, மலையாளம் சென்று குட்டிச்சாதனை கொண்டு வந்து பல விதமான அப்படி என்று தெரிவித்தேன். பரிகாசம் செய்தனால் அவரிடம் ஆட்சி பரிகாசம் செய்து விட்டேன். தந்தைக்கு கோபம் இருக்கு, ஆடே சண்டால போயிடு குளத்தை கோலால காம்பே, உன்னுடைய சமயம் கொண்டு வந்து குறும்பு செய்தபடினால் கோலிருந்து கல்லை எறிந்து கால பறிப்பு பகலில் வீழ்த்தங்காமல் இந்த ஜெகமெல்லாம் வாழக்கடவு என்று சாபம் கொடுத்து விட்டார். அப்போது சாபம் பெற்ற நான் என்ன செய்தேன், வாடி வருகையில் இந்த கானகத்திலும் கலியுகத்திலும் ஆடுகளை மேய்த்து வருகின்றேன். ஆனால் அந்த நேரத்தில் என் தந்தையானவர் என் தந்தையே ஆடு மேய்த்து வளம் வந்திருந்தேன். என் தந்தையை நினைத்துக் கொண்டு அவரே ஆடு மேய்த்து அப்படி வளம் வந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தந்தை பார்த்தார், ஆஹா, நமது இளைய பிள்ளை கூட ஒரு சாபம் கொடுத்து விட்டது, பறித்த குட்டிச்சான பரிகரித்த பண்ணால் கோலங்கையை திறந்து கல்லை இருந்து கால பறிப்பு இந்த கானகத்திலும் கலியுகத்திலும் ஆடுகளை மேய்க்க வேண்டும், பறித்தது கடப்பா என்று சாபம் அளித்து விட்டுமே. ஆஹா, இது தவறாச்சு, சிறு பிள்ளையாச்சு, 5 வயசு குழந்தை ஆச்சு அப்படி என்று அவர் மனம் இறங்கி அவர் மனதில் நினைத்து எப்படி என்றால் ஒன்று நினைத்தார். அது என்ன நினைத்தார் என்றால், நமது பிள்ளைக்கு நாம் பார்க்கல, யார் பார்ப்பாங்க, அதுதான் ஒரு பெற்ற தாயத்தை போந்து பிள்ளைய ஓடி அடிச்சுட்டாலும் அதை வந்து திருப்பி யோசனை பண்ணுவாங்களாம், அந்த பிள்ளையை காக்க வேண்டும் என்று. அப்படி தந்தை நினைத்து எனக்கு என்ன அழைத்தார், கண்மணி சிறு பிள்ளையே வா என்று அழைத்தார். தந்தையே, எனக்கு இப்படிப்பட்ட சாபம் கொடுத்துட்டியா, நான் என்ன தவறு செய்தேன், கண்மணி நான் சாபம் கொடுத்தேன் என்று அஞ்ச வேண்டாம், உனக்கு இன்னொரு சாபம் தருகின்றேன் தெரிவித்தார். ஆமா, வரம் கொடுத்தார். என்ன வரம் என்று கேட்டேன். தந்தையே, முதலது எனக்கு சாபம் அளித்து விட்டார், இரண்டாவது வரம் கொடுத்து விட்டார். எப்படி என்றால், உங்களையும் உங்கள் குலத்தையும் இந்த விரும்பான பட்டணத்தையும் இந்த தலைவனாகவும் இந்த குறும்பர் குலத்தில் பிறந்ததால் நீ வந்து சிவருமான என்று இருந்தால் வீரபத்திர சாமியால் உங்களுக்கும் உங்கள் குலத்துக்கும் அநேகம் பெருமை உண்டாகும். அவர் உன்னை தேடி வருவார், அவர் கேட்பதை தர வேண்டும் அப்படி என்று ஒரு நல்ல ஒரு வரம் கொடுத்தார் என் தந்தை. இந்த கலியுகத்தில் கானகத்தில் ஆடு மேய்த்து வருகின்றேன். என் தந்தை தெரிவித்தபடியே அந்த வீரபத்திர சாமியை காணவில்லை, அவர் கொடுத்த வரத்தை நான் வாங்க முடியாத போயிருக்கிறது. அதனால தேடி வேண்டியதுதான் என்னுடைய கோலம். ஐயா, அவர் எப்போ வருவாரோ வருவாரில்ல தெரியல. சரி, இந்த ஆட்டை போட்டு வேற இடம் நீ கடை போனா உடம்புல தூங்க கிளம்ப போலாம். ஐயா
காசு தருகிறேன். ஒரு ஆட்டுக்கடா ஒண்ணு கொடுங்க சொல்றேன். கள்ளக்காரன்